பார்க்கறக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறவங்க கோமாளி மாதிரி தெரியும். எந்த காலத்தில் முன்னேறதுன்னு கடனே அடைக்கல, கடனே போகுது, நிம்மதியாக இருக்கும்ல, நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கும்ல, நம்ம கூட இன்னும் நம்ம குடும்பம் இருக்குல்ல, அதுதான் ஜெயிக்கிறதே. கோடி கோடியாக சம்பாதிக்கிறது இங்கே சக்ஸஸ் இல்லை. நீ எப்படி சம்பாதிக்கிற, சம்பாதிச்ச காசில் நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறேங்கிறதான் சக்ஸஸ். புரியுதுங்களா? பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பிஸ்னஸ் இல்லை. அந்த பிஸ்னஸ் நீ எப்படி சம்பாதிக்கிறாங்கிறத வச்சு தான் நீ பண்ணுறது பிஸ்னஸா இல்லை ஃபோர்ஜரியாங்கிறதே. புரியுதுங்களா? ஃபோர்ஜரி பண்ணால் நம்ம பணக்காரர் ஆயிடலாம். பணக்காரனா என்ன பண்ண போகிற? நம்ம ஃபோர்ஜரி பண்ணுறக்கோ இன்னொருத்தனை ஏமாத்துறக்கோ நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறக்கோ நம்ம இதை பண்ணலை. நம்ம பண்ணுறது பிஸ்னஸ். புரியுதுங்களா? அதை ப்ராப்பராக நேர்மையாக பண்ணிங்கன்னா தான் பிஸ்னஸும் வளரும், நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியும். அதை தொலைச்சிட்டு நான் பணக்காரன் ஆகிறது மட்டுமே டார்கெட்டுன்னு ஓடுனீங்கன்னா மானம் கெட்டு மரியாதை கெட்டு எல்லாம் போய் உன் கஸ்டமரும் போய் கடைசியில் நீ என்ன பண்ணியோ எதுக்காக இதையெல்லாம் பண்ணியோ அந்த தொழிலும் போய் அப்புறம் நடுத்தெருவில் நிற்கிறது. அதனால தான். புரியுதுங்களா? அப்போ பிஸ்னஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதனால பண்ணாத, எங்கேயோ வேலைக்கு போங்கிற இடமெல்லாம் அந்த இடத்துல தான் வரும்.